நைட்ல போன டாடி என்ன ஆனாரு? ப்ரொஃபசர் வீட்டுக்கு பொண்ணு கேட்க போனாரு. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு என்கிட்ட வந்து சொல்லக்கூடாது? ராஜா, அங்கிள் நீங்களா? ராஜா, இப்பதான் நீ தைரியமா இருக்கணும். என்ன சொல்றீங்க? உங்க அப்பா இந்நேரம் எங்க கூட தான் இருந்தாரு. திடீர்னு நெஞ்சு வலின்னு சொன்னவர் மயக்கமாயிட்டாரு. அப்பாவுக்கு நெஞ்சு வலியா? இப்ப அப்பா எப்படி இருக்காரு? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. டாக்டரை வரவழைச்சு பார்த்துட்டோம். இந்த வயசுல எல்லாருக்கும் வரக்கூடியதானே. ப்ளீஸ் அங்கிள், நான் அப்பா உடனே பார்க்கணும். அப்பா எங்க? பொண்ணு கேட்க போறேன் என்கிட்ட சொல்லிட்டு போறீங்களே, இப்ப என்கிட்ட சொல்லாமலே என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே. அப்பா, எங்க அப்பா நெஞ்சு வழியால துடிச்சிட்டு இருந்தாருன்னு சொன்னீங்களே, இப்ப அவர் நெஞ்ச போட்டா தொலைச்சிருக்கு. என்ன நடந்தது? இதுக்கு யாரு காரணம்? ராஜா, ஆவேசப்படாத. நான் சொல்றத பொறுமையா கேளு. என் மனசு எப்படி துடிக்குது? என்ன பொறுமையா இருக்க சொல்றீங்களா? எங்க அப்பாவுக்கு வேண்டது யாரு? சொல்லுங்க. நான் தான். எங்க கனெக்ஷனை கட் பண்ணிட்டு உங்க அப்பா ப்ரொஃபஸரோட புது கனெக்ஷன் வச்சுக்க பார்த்தான். அதனால்தான் இந்த பூலோகத்திலிருந்தே அனுப்பிச்சிட்டோம். ஆனா நீ எனக்கு தேவை. என் மகளை கல்யாணம் பண்ணிட்டு நீ எங்களோடவே இருக்கிறதா இருந்தா உனக்கு இப்பவே விடுதலை. என்ன சொல்ற? திருந்த நினைச்ச எங்க அப்பாவை கொண்டுட்டு கல்யாணத்தை பத்தி பேசுறியா? உங்களெல்லாம் நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு கொண்டாதான் என் ஆத்திரம் அடங்கும். இது எழோ ரத்தம் அப்படிதான் துடிக்கும். இது அப்புறம் கவனிக்கலாம். ப்ரொஃபசர் நம்மளை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான்னா நம்ம பாடாம பேல். அதை முதல்ல கவனிக்கணும். தட்ஸ் தி பாயிண்ட். கரெக்ட். முதல்ல ப்ரொஃபசருடைய கதையை முடிப்போம். பாஸ் டோனி, நீ இவனை ஜாக்கிரதையா பாத்துக்க. நீங்க வாங்கடா. பார்வதி, இத பாருங்க, நிம்மதியா இருந்த வீட்டுல ஒரு கொலை நடக்குது. போன்ல யார பேசுறாங்க, நீங்க பதட்டப்படுறீங்க. ஆத்திரமா கோபமா பணத்தை கார்ல எடுத்துக்கிட்டு எங்கேயும் கொண்டு போறீங்க. இதெல்லாம் என்ன? அண்ணி, நீ சும்மா ரெடி. என்ன விவரம் நான் தெரிஞ்சுக்க கூடாதா? என்கிட்ட சொல்லக்கூடாதா? இது பாருங்க அண்ணி, அண்ணன் ஏதோ எண்ணத்துல நமக்கு சொல்லாம இருக்கலாம். உங்களுக்கு இதெல்லாம் எனக்கு என்ன கேட்காத. உனக்கு தேவையில்லாம இருக்கலாம், எனக்கு தேவைடி. கல்யாணமாயி 20 வருஷம் புருஷனோட ஒற்றுமையா வாழ்ந்து பாரு. அவருக்கு அடிபட்டா உனக்கே வலிக்குது, அவர் மனசு கலங்கினா உன் கண்ணு ஏன் கலங்குதுன்னு. அதுக்கு அர்த்தம் அப்பதான் உனக்கு புரியும். மஞ்ச கயத்தை கழுத்துல மட்டும் கட்டல, பொண்ணோட நெஞ்சிலையும் சேர்த்து கட்டிருக்கங்கடி. ஏன் அவளை பிடிச்சி சத்தம் போடுற? இப்ப உனக்கு என்ன தெரியணும்? இந்த சாவு சஞ்சலம் இப்படி சில மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் ஏன் எதுக்கு? அனாவசியமா ஒருத்த மேல பரிதாபப்பட்டேன். அதுக்காக எனக்கு கிடைச்ச தண்டனை. சத்தியமா வாழ்ந்த என்கிட்ட சவால் விட்டு நான் சமாளிக்கிறேன்னா சமாதி ஆகிற நாள் பாக்குற பந்தயம், பரீட்சை, இழவு, போதுமா? போதாது. நீங்க எங்கிட்ட எதையோ மறைக்கிறீங்க. எனக்கு உண்மை நிச்சயமா தெரிஞ்சாகணும். உங்க கஷ்டத்துல நான் பங்கெடுக்கணும். தயவு செய்து என்னன்னு சொல்லுங்களேன். ஐயோ அண்ணி, நிலைமை புரியாம ஏன் இப்படி மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க? அண்ணே, விஷயம் என்னன்னு சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். யார் அது? நான் தான் சார். ஓ, கிருஷ்ணகுமார். பாப்பா, அம்மா, பையன் சாப்பாட்டுக்கு வந்திருக்கான், சீக்கிரம் ரெடி பண்ணு. ஐம் சாரி சார், நான் இப்ப சாப்பிட வரல. போலீஸ்க்கு வந்த ரிப்போர்ட் சம்பந்தமா உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ரிப்போர்ட்டா? ஆமா சார். ஒரு கடத்தல் கேங்க்கும் உங்களுக்கும் கனெக்ஷன் இருக்கிறதா
தேவையான ஆதாரங்கள் எங்க டிபார்ட்மெண்ட் கிடைச்சிருக்கு. டெல்லியில இருந்து மெட்ராஸுக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சதும் ஒரு புதையில கிடைச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா உங்க நிழல்ல நிக்கிற பாக்கியம் கிடைக்குமே. ஆனா இப்பதான் கஷ்டப்படுறேன். டெல்லியிலே இருந்திருக்கலாமே. நீ காரணம் இல்லாம எதையும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும். இப்ப நான் என்ன செய்யணும்? இன்னைக்குள்ள ஆபீஸ்க்கு வந்து உங்க எக்ஸ்பிளேஷன் சொல்லிட்டு போன போறோம். ஓகே, வர்றேன். தேங்க்யூ சார். வரேங்க. எங்க போலீஸ் அளவுக்கு வந்துட்டாங்களே, இப்ப அது உங்க சிக்கல் என்னன்னு சொல்ல மாட்டீங்களா? அப்பாவி உங்களை யாராவது தன் காரியத்துக்கு பயன்படுத்தி இப்படி ஆபத்துல கொண்டு வந்து விட்டுட்டாங்களா? என்னன்னு என்கிட்ட சொல்லுங்களேன். ஏன் அனாவசியமா மனசு போட்டு அலட்டிக்கிற? சிவன் தான் விஷத்தை முழுகுனா, பார்வதி முழுகுற, அதை ஞாபகம் வச்சுக்க. அது புராணத்துல நடக்கட்டுங்க, நம்ம வீட்டுல நடக்க வேண்டாம். உங்களை நான் விஷம் சாப்பிட விட மாட்டேன். என்னால தாங்கிக்க முடியாது, சத்தியமா என்னால தாங்கிக்க முடியாது. அப்படி டாக்டர், டாக்டர், கூட்டிருக்கு, என்ன செய்யறது? ரொம்ப அவசரமா போறீங்களா ப்ரொஃபசர்? ஆமா, என் மனைவிக்கு இதே நோய், ரொம்ப ஆபத்தான நிலைமை. எங்களுக்கும் அதே நிலைமை தான். நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். நான் அவசரமா போயிட்டு இருக்கேன் ஐயா. இப்ப போய் காப்பாத்துனா. மை காட், நாடி துடிப்பு குறைஞ்சிட்டே வருது. ஒரு பொண்ணோட உயிருக்கு குறுக்கரிக்காம அவளை காப்பாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். ஹெல்ப் பண்றோம். முதல்ல இந்த பத்திரத்துல கையெழுத்து போடு. என்ன பத்திரம்? எதுக்கு? ஏன்? எங்க பாதுகாப்புக்கு. எங்க கேங்க்ல நீங்களும் ஒரு ஆளுன்னு அதுல கையெழுத்து போடுங்க. உங்கள நான் ஒருத்தனம். நான்சென்ஸ். கையெழுத்து போட மாட்டேன். வழிய விடணும். உங்க பொண்டாட்டியை பிழைக்க விட மாட்டோம். வழியா இல்லையா? முதல்ல கையெழுத்து. ஒரு பொண்ணோட உயிரா பாவி. ஐசே, முதல்ல கையெழுத்து. My God. பார்வதி, நகை. ஐயோ, அட பாவிகளா, கொஞ்சம் மனிதத்தன்மையோட நடந்துக்கப்பா. முதல்ல பொண்ணு பழகிட்டோம், அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் நான் செய்து கொடுக்குறேன். இந்த நேரத்தை விட்டு அப்புறம் நீ கிடைக்க மாட்டேன். முதல்ல கையெழுத்து வேண்டாப்பா. நான் சொல்ற கோயிலப்பா, முதல்ல கையெழுத்து. டேய், யாரோ வராங்க, வாங்க. பார்வதி, பார்வதி. டாக்டர், டாக்டர், எங்க போயிட்டீங்க? தங்கச்சி வீட்டுக்கு கூட்டிட்டு போச்சு, நீங்க இங்க வந்துட்டீங்க. பாருங்க, சீக்கிரம். பார்வதி பாருங்க. என்ன என்ன? ஐம் சாரி சார். No. No. உனக்கு முன்னால நான் சொல்லியிருந்தனே, என் வார்த்தை மீறிட்டியே. 20 வருஷமா மீறாதவ என்னைக்கு மீறிட்டியே. என்ன முந்திட்டியே, என்ன முந்திட்டியே. என்ன முந்திட்டியே.
அம்மாவை நீங்க இழந்ததுக்கு காரணம் நான் தான். என் மேல நீங்க அக்கறை காட்டாம இருந்திருந்தா நடந்தத கடவுள் கையில விட்டுடுவோம். இனி நடக்க போறத நம்ம கையில எடுத்துக்குவோம். அந்த பாவிகளே போட்ட பிளான நாம் பாதியிலேயே அவுட். ப்ரொஃபசர் சம்சாரம் சாகிறதுக்கு நாம காரணமா இருந்துட்டோம். இப்ப நம்ம சிங்கப்பூருக்கு பார்சல் கட்டல, ப்ரொஃபசர் நம்ம ஜெயிலுக்கு பார்சல் கட்டிடுவான். புறப்படி நாயுடு. சீட்டா என்ன பேச்சு பேசுற? உனக்கு இருக்கிறது ஒரு பொண்ணு ஹாஸ்டல்ல சேர்த்துட்ட, எனக்கு இருக்கிறது 29 பொண்டாட்டி. எந்த ஹாஸ்டல்ல சேர்ப்பேன்? ஒண்ணு இல்ல சார், கவலைப்படாதீங்க சார். நீங்க வாழணும், அப்பதான் சார் என்ன மாதிரி எத்தனையோ ஏழமானவர்கள் முன்னுக்கு வர முடியும். உங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு சந்தோஷப்பட்டிருப்பேன் சார். இந்த ஏழை கோவிந்தனால உங்களுக்கு வேற என்ன சார் குருதட்சணை தர முடியும் சார்? நீங்க என்ன மறந்துட மாட்டீங்களே? வைத்தியக்காரா, ஒண்ணு நான் மறக்கிறதா? இதோ பாரு, அன்னைக்கு நீ கொடுத்த கடிதம் என்னைக்குமே என் இதயத்தை தொட்டுக்கிட்டே இருக்கு. இதோ பாரு ராஜா, இவனை கூட்டிட்டு போ, டாக்டர் கூட்டிட்டு போ. We won! We won! We won! உங்களுடைய அன்புக்கும் வாழ்த்துக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. என்ன விஷயமா பார்க்க வந்திருக்கீங்க? மிஸ்டர் கௌரி சங்கர், உங்களுடைய மனவேதனைகளை மறக்கிறதுக்காக நீங்க சொந்த கிராமத்துக்கே போறதா கேள்விப்பட்டேன். உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்காம நான் ஏதோ பேசியிருக்கலாம். அதெல்லாம் மறந்து மன்னிச்சிருங்க. நீங்க திரும்ப காலேஜில் சேரணும், மாணவர்களுக்கு பாடம் எடுக்கணும். உங்களுடைய மகத்தான சேவையை எதிர்பார்த்து இளைஞர் சமுதாயமே காத்துட்டு இருக்கு. தயவு செய்து அவங்க ஆசையை நிறைவேற்றி வைங்க பிளீஸ். உங்க எல்லோருடைய விருப்பமும் அதுவானா?
நான் உங்க கூடவே இருக்கேன். தேங்க்யூ வெரி மச் கௌரி சங்கர். ரகு